வணக்கம். தாய்நாடு செய்திகளுக்காக நான் நிரோஷன். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் இருந்து சிக்கல்களை வெளிக்கொண்டு வந்ததன் மூலம் பிரபல்யமாகி மக்கள் ஆதரவு பெற்றவராக மாறிய ராமநாதன் அர்ஜுனா சக வைத்தியர்களால் வாங்கிக் கொண்ட நீதிமன்ற வழக்குகள் அதிகம். அப்போது வைத்தியர் அர்ஜுனா ராமநாதனுக்காக வந்து அரசியல்வாதிகள் இந்த விடயத்தில் தங்களுடைய அரசியல் நடவடிக்கைகளை காட்டிய நிலையில் ஏற்பட்ட விளைவும் மக்களுக்கு ஒரு சரியான அரசியல்வாதி இல்லை என்ற நிலைமையிலும் அர்ஜுனாவின் அரசியல் பிரவேசம் ஆரம்பமானது. சரியோ தவறோ காலகாலமாக வாக்களிக்க வேண்டிய கட்டாயத்தில் ஏமாற்றுக்காரர்கள் அல்லது கள்வர்கள் என்று தெரிந்தும் வெள்ளை வேட்டி அரசியல்வாதிகளுக்கு வாக்களித்த காலம் மாறியது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில். அதன்படி வடக்கு மட்டுமல்ல முழு இலங்கையும் ஒரு மாற்றத்தை விரும்பிய நிலையில் தேசிய மக்கள் சக்தி மிக பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றிருந்த நிலையில் வடக்கில் அவர்களுக்கும் வெற்றிகள் குவிந்திருந்தது. இருந்த போதிலும் முழு இலங்கையும் ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்த்த நிலையில் வடக்கில் தேசிய மக்கள் சக்திக்குள்ள ஆதரவு ஓரளவு எதிர்பார்க்கப்பட்டது. ஓரிரு ஆசனங்கள் அவர்களுக்கு கிடைக்கலாம், மீதி எப்படியும் நமக்குத்தான் என்று வேட்டி அரசியல்வாதிகள் இருமாப்பாக இருந்தனர். அர்ஜுனாவை அவர்கள் கணக்கில் எடுக்கவில்லை. டிக்டாக் அரசியல்வாதி என்று கேலி பண்ணினார்கள். ஆனால் மக்களின் மனங்கள் மாறிவிட்டது என்பதையும் பாவம் பாரம்பரிய அரசியல்வாதிகள் அப்போது அறிந்திருக்கவில்லை. வெறுமனவே சாவகச்சேரி வைத்தியசாலையின் பிரச்சனைகளால் வெளியே தெரிந்த வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் சுயேட்சையாக நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். விருப்பு வாக்குகளில் 3வது இடத்தில் இருந்தார். இந்த மிகப்பெரிய மாற்றம் வெள்ளை வேட்டி அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாகவும் அமைந்தது. குறிப்பாக தமிழ் தேசிய கட்சிகளுக்கு இடையில் ஒற்றுமை இல்லாமல் தமிழ் அரசியல் பரப்பில் மிகப்பெரிய ஒரு பலவீனமாக இருந்த நிலையில் இந்த மாற்றங்கள் மிக எளிதில் சாத்தியமானது. இந்த நிலையில் இன்றைய தினம் சாவகச்சேரி பிரச்சனையில் தன் மீது சுமத்தப்பட்ட வழக்குகள் தொடர்பாக அர்ஜுனா எம்பி கருத்து தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போது தமக்கு எதிராக சாவகச்சேரி நீதிமன்றத்தில் 5 வழக்குகள் நிலுவையில் இருப்பதாகவும் குறித்த வழக்குகள் சம்பந்தமாக நீதிபதியினால் இணக்க சபைக்கு விசாரணைக்கு அனுப்பப்பட்டிருந்ததாகவும் சுட்டிக்காட்டியிருந்தார். இந்த வழக்கு சம்பந்தமாக விவாதங்களை முன்னெடுக்காமல் வழக்காளியும் பிரதிவாதி தரப்பும் இணங்கி போவார்களா அல்லது இணங்கி செல்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றதா என்பதை அறிந்து கொள்ளும் முகமாகவே நீதிபதியால் இணக்க சபைக்கு வழக்குகள் வழங்கப்பட்டிருந்தது. அதன்படி இன்றைய இணக்க சபை விசாரணையில் தன் மீது வழக்கு தொடுத்த 5 வைத்தியர்களில் 3 தவிர ஏனைய வைத்தியர்கள் சமூகம் அளித்திருந்த நிலையில் 2 வழக்குகள் பரிசீலிக்கப்பட்டது. குறித்த விசாரணையில் தன் மீது வழக்கு தாக்கல் செய்த வைத்தியர்களின் தரப்பு விளக்கத்தையும் தொடர்ந்து தன்னுடைய விளக்கத்தையும் சபைக்கு முன்வைத்ததாக அர்ஜுனா எம்பி குறிப்பிட்டிருந்தார். அதன்படி தன் மீதான விளக்கத்தை வழங்கும் போது தான் இதில் இணங்கி செல்வதற்கு தயாராக இருப்பதாக தெரிவித்த போதிலும் இன்று விசாரணைக்கு வந்திருந்த 2 வைத்தியர்களும் இணக்கத்திற்கு வருவதற்கு சம்மதிக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. வழக்குகள் தொடர்பாக இணக்க சபை மூலம் 3 தடவைகள் விசாரணைகள் நடத்தப்படும் என்றும் தற்போது ஒரு விசாரணை முடிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் இன்னமும் 2 அமர்வுகள் முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும். அவ்வாறு இல்லை என்றால் 195% மீண்டும் நீதிமன்றம் மூலமாகவே வழக்கு விசாரணைக்கு கொண்டு செல்லப்பட்ட நடவடிக்கைகளுக்கு செல்லப்படும் என்று எதிர்பார்ப்பு இருப்பதாகவும் குறிப்பிடுகிறார். அர்ஜுனா எம்பி தம் மீது பல வழக்குகள் போடப்பட்ட நிலையில் தமக்கு மிகவும் ஒத்துழைப்பு வழங்கி ஒரு வழக்கறிஞர் என்ற முறையில் பல சட்ட விஷயங்களில் கை கொடுத்தவர் கௌசல்யா நரேந்திரன் என்று நினைவு கூர்ந்தார். அவர் இல்லாவிட்டால் அவ்வளவு சட்ட நடைமுறைகளை முடிக்க வழக்கறிஞர்களுக்கு லட்சக்கணக்கான ரூபாய் பணம் கொடுத்திருக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். கௌசல்யா நரேந்திரனும் நாடாளுமன்ற தேர்தலில் அர்ஜுனாவின் சுயேட்சை குழுவில் போட்டியிட்டு விருப்பு வாக்குகளில் பாரம்பரிய வேட்டி அரசியல்வாதிகள் பலரை முந்தி 4ஆம் இடத்திற்கு வந்தார். அர்ஜுனா எம்பி தொடர்ந்து கூறிய போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைது நடவடிக்கை தன்னை பொறுத்தவரை அது ஒரு சரியான நடவடிக்கை என்று குறிப்பிடுகிறார். எனினும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்படுவதற்கு ஏராளமான காரணங்கள் இருந்தும் தற்போது கைதுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கும் காரணம் பெரிய விடயம் அல்ல என்றே சுட்டிக்காட்டப்படுகிறது. அதாவது 2019 ஈஸ்டர் தாக்குதலில் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. அதேபோல் பட்டலந்த வதை முகாம் தொடர்பான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. மத்திய வங்கி பிணைமுறை மோசடி தொடர்பாக எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. இவ்வளவு முக்கியமான குற்றச்சாட்டுகளை தவிர்த்து சாதாரண அரசு பணத்தை வீணடித்த ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து இந்த கைதை முன்னெடுத்திருப்பது தனிப்பட்ட முறையில் இது ஒரு திட்டமிட்ட அரசியல் நாடகமாகவே கருதுவதாக அர்ஜுனா குறிப்பிட்டார். ரணிலின் கைது தொடர்பாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை விமர்சித்த அர்ஜுனா எம்பி குறித்த கைது நடவடிக்கை ஒருவேளை ரணிலின் கதைத்து பேசி நடந்து இருக்க வாய்ப்பு இருப்பதாகவும் எதிர்ப்பு கூறுகின்றார். அதற்குரிய காரணத்தை குறிப்பிடும் அவர், நீதிமன்ற நடவடிக்கைகளுக்காக ரணில் கொண்டு செல்லப்பட்ட போது நீதிமன்றத்திலே கால் மேல் கால் போட்டு அமைந்திருந்த புகைப்படங்கள் வெளியாகி இருந்தது. இது உண்மையாக நீதிமன்ற அவமதிப்புக்குரிய ஒரு நடவடிக்கை. இதையே சாதாரண ஒரு குடிமகனால் செய்ய முடியுமா என்றும் அவர் கேள்வி எழுப்புகிறார். இதனை அடிப்படையாக கொண்டு சட்டம் எல்லோருக்கும் சமமாக இருக்க வேண்டும், ஆனால் அது இங்கு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்ற சந்தேகத்தையும் அர்ஜுனா முன்வைக்கிறார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தவறானதாக குறிப்பிடுகிறார். ஆனால் இது பற்றிய கருத்துக்கள் வெளிப்படையாக அரசியல் நடவடிக்கை நோக்கி குற்றம் சாட்டும் வகையில் இருப்பது கவலைக்கிடமானது என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க எழுப்பிய கேள்வி பரபரப்பை உருவாக்கி உள்ளது.
யாழ்ப்பாணத்தில் உள்ள தேசிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க சுமந்திரன் யாழ்ப்பாணத்திலிருந்து பேசுகிறாரா அல்லது ரணிலின் வீட்டில் இருந்து பேசுகிறாரா என்று கேள்வி எழுப்பினார். முன்னதாக சுமந்திரன் ரணில் விக்ரமசிங்கவின் கைது தொடர்பாக அரச தலைவர்கள் பெரிய குற்றங்களுக்கு பொறுப்பேற்க வேண்டும், யாரும் சட்டத்திற்கு மேலாக இருக்க முடியாது என்று வலியுறுத்தினார். ஆனால் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட குற்றத்திற்காக வெள்ளிக்கிழமை அவர் கைது செய்யப்பட்டு பிணை வழங்குவது முறையான ஆலோசனை இல்லாமல் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையிலேயே கருத்து தெரிவித்திருந்த அமைச்சர் பிமல் ரத்நாயக் கருப்பு ஜூலை கலவரம், நூலக எரிப்பு, படுகொலைகள் மற்றும் மத்திய வங்கி பிடைமுறை மோசடி குற்றச்சாட்டுகள் போன்ற சம்பவங்களுக்கு ரணில் விக்ரமசிங்கே பொறுப்பு கூற வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகரம் மற்றொரு கோணத்தில் இதை பார்க்கிறார். ரணில் விக்ரமசிங்க மற்றும் ஷானி அபேசரவுக்கு இடையிலான கருத்து வேறுபாடுகள் காரணமாக ரணிலை பணிவாங்கும் நடவடிக்கைகள் நடைபெற்று வருவதாகவே அவர் கருதுகிறார். எதிர்க்கட்சி அரசியல் கூட்டணியினர் இன்று நடத்திய ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு இதனை தெரிவித்த அவர், ரணில் விக்ரமசிங்க கடந்த காலத்திலே குற்றவியல் அவதூறு சட்டத்தை ஒழித்தவர் மற்றும் ஜனாதிபதியின் விலக்குரிமை தொடர்பான முக்கிய தீர்மானங்களை நிறைவேற்றியவர் என்பதால் நாட்டை வீழ்ச்சியிலிருந்து மீண்டும் நிலைத்த இடத்திற்கு கொண்டு வந்த ஒரு நடவடிக்கையில் அவர் முன்னிலை வகித்துள்ளார். அதன்படி தற்போதைய அரசாங்கம் ரணிலின் கடந்த கால நடவடிக்கைகள் காரணமாகவே என்ற மோசடிகள் குறித்து பேச வாய்ப்பு பெற்றுள்ளதாகவும் இதனால் நடந்து வரும் நடவடிக்கைகள் ஒரு அளவுக்கு பழிவாங்கும் செயற்பாடுகள் ஆகும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதன் மூலம் ரணில் விக்ரமசிங்க கைது விவகாரம் அரசியல் கருத்து வேறுபாடுகள், நீதிமன்ற நடவடிக்கைகள் மற்றும் எதிர்க்கட்சியின் விமர்சனங்கள் ஆகியவற்றுடன் கூடிய பரபரப்பான சூழலாக தொடருகிறது. மறுபுறம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தற்போது குற்றவாளியாக கண்டறியப்படவில்லை என்று விவசாய அமைச்சர் KD லால்காந்த் தெரிவித்திருக்கிறார். முன்னாள் ஜனாதிபதியை கைது செய்து சிறையில் அடைத்த நடவடிக்கையை பற்றி கருத்து தெரிவித்த போது அவர் இந்த கருத்தொன்றை முன்வைத்திருக்கின்றார். சட்ட நடவடிக்கைகள் எதிர்காலத்தில் எவ்வாறு நடைபெறும் என்பது பொதுமக்களுக்கு கவனத்தை கவர்ந்துள்ளது. குறிப்பாக 26ஆம் தேதி நடைபெறும் சட்ட நடவடிக்கைகள் மற்றும் வழக்கறிஞர்கள் முன்னெடுக்கும் நடவடிக்கைகள் குறித்து மக்கள் அதிகம் கவனம் செலுத்தி உள்ளனர். அதன்படி சட்ட நடவடிக்கைகள் 2 சாத்தியமான வழிகளில் நடைபெறலாம். ஒன்று, பிணை வழங்கி விடுவித்தல். இரண்டாவது, பிணை வழங்காமல் வழக்கை விசாரணைக்கு உட்படுத்துதல். இந்த நடவடிக்கைகளில் அரசு தலையிட மாட்டாது என்றும் எந்தவித தலையீடும் பொருத்தமற்றதும் தவறானதும் என்றும் விவசாய அமைச்சர் லால்காந்த் வலியுறுத்தி இருக்கிறார். மேலும் இந்த நேரத்தில் இந்த விஷயத்தை பற்றி விவாதிப்பது கூட பொருத்தமானது அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். சில தரப்பினர் தீர்ப்பு பிளவத்து அலுவலகத்தில் எழுதப்பட்டது என்று கூறி வருகின்றார்கள். அதனால் நீதிமன்றம் தலையிட்டால் அல்லது அத்தகைய அறிக்கையினை வெளியிடும் நபர் மீது முறைப்பாடு ஏற்கப்படும் நிலையில் அது நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டின் கீழ் சட்ட நடவடிக்கைகளுக்கு உள்ளாகும் என்பதையும் அவர் எச்சரித்திருந்தார். அதன்படி முன்னாள் ஜனாதிபதி ரணிலுக்கு எதிராக பொறுப்பற்ற மற்றும் அடிப்படையில்லாத அறிக்கைகளை வெளியிட வேண்டாம் என்று அமைச்சர் கேட்டுக் கொண்டிருந்தார். சட்டத்தின் ஆட்சி நிலவுவதால் பொறுப்புள்ள குடிமக்களாக நடந்து கொள்வது முக்கியமானது என்றும் இத்தகைய பொறுப்பான நடத்தை நமது சமூகத்திற்கு நல்ல அறிகுறியாக இருக்கும் என்றும் அவர் வலியுறுத்தி இருந்தார். இதனிடையே முன்னாள் ஜனாதிபதி ரணிலுக்கு கோட்டை நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை விமர்சிப்பதை தொடர்ந்து தேசிய மக்கள் சக்தியின் சட்டத்தரணிகள் அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. விசேட ஊடக சந்திப்பில் அவர்கள் தெரிவிக்கையில், நாடாளுமன்றத்திற்கு வெளியே உத்தரவுகளை விமர்சிக்கும் வகையில் அறிக்கைகள் வெளியிடப்படுவதால் அது நீதிமன்ற அவமதிப்புக்கு சமமாகிவிடும். மேலும் இத்தகைய பொறுப்பேற்ற அறிக்கைகள் பொதுமக்களிடையே குழப்பத்தை உருவாக்கினால் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிணை வழங்கப்படாமல் இருப்பதற்கு இது ஒரு காரணமாக இருக்கக்கூடும் என்றும் சட்டத்தரணிகள் தெரிவித்தனர். இதனால் ரணில் விக்ரமசிங்க கைது விவகாரம், சட்ட நடவடிக்கைகள், அரசியல் விமர்சனங்கள் மற்றும் பொது எதிர்ப்புகள் இணைந்து சமூகத்திற்கும் நீதித்துறைக்குமான பரபரப்பான சூழலாக உள்ளது.